அண்மைச் செய்தி. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கு விசாரணை சென்னை சிறப்பு நீதிமன்றத்தின் வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன் விசாரித்து வந்த நிலையில் நீதிபதி வெங்கடவரதன் அமர்வுக்கு மாற்றப்பட்டு விசாரணையானது நடைபெறுகிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கு விசாரணை சென்னை சிறப்பு நீதிமன்றத்தின் வேறு நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. வேறு நீதிபதிக்கு விசாரணை மாற்றப்பட்டதால் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கில் இன்று குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை நடத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றச்சாட்டு பதிவு நடைமுறை நடத்தப்படாமல் வழக்கு விசாரணை ஜூன் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். போலி ஆவணங்களை பயன்படுத்தி நிலத்தை அபகரித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டதால் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டு பதிவு நடைபெறாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மேயராக இருந்த பொழுது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடு ஆவணங்கள் மூலமாக தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்ததாக பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பிரபாகரன், அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான மனைவி இருவர் மீதும் இன்று மே 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தின் வேறு நீதிபதிக்கு மாற்றப்பட்டுவிட்டது. சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கினுடைய குற்றச்சாட்டு பதிவு வருகிற ஜூன் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மா சுப்பிரமணியன் மீதான அமர்வு வழக்கினுடைய விசாரணை வேறு அமர்வுக்கு மாற்றப்பட்டதால் குற்றச்சாட்டு பதிவு இங்கு நடைபெறாமல் வேறு தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்குமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.